வணக்கம் மக்களை, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆரஞ்சு ஜூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஜூஸ் தான். நிறைய பேர் வீட்டிலே செஞ்சுருப்பீங்க. இப்போ ஜார் ஃபுல்லாக பழம் ஒன்று பார்க்குறீங்களா? எல்லோரும் எப்படி தான் இது பண்ணுறாங்கன்றது எடிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வரவே மாட்டேங்குது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா எப்படி பண்ணணும்னு எனக்கு சொல்லித்தாங்க கமெண்டில், கற்றுக்குறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு ஜூஸ் செய்ய போகிறோம். ஆரஞ்செல்லாம் நல்லா உரிச்சி ஹோம்மேட் ஃபேண்டா தான். நான் ஆரஞ்சு ஜூஸ் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபேண்டா குடிக்கணும்னா இது செஞ்சு குடிங்க கைஸ், நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றாமல் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. தண்ணி ஊற்றி செய்யுங்க. சக்கரை உங்களுக்கு எவ்வளோ என்னென்ன போட்டுக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு என்னென்ன பிடிச்சதோ அதெல்லாம் போடுங்க. ஆரஞ்சு ஜூஸு தயார். ஹோம்மேட் ஆரஞ்சு ஜூஸ். இது கலர் ஆட் பண்ணோம்னா ஃபேண்டா ஜூஸு. நம்ம கலர் ஆட் பண்ணாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளர்க. பாருங்கள், வடிகட்டியாச்சு. ஜூஸ் அரைச்சி மிக்சிங் தண்ணி எடுத்துருவா. தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஜூஸ் ரெடி. யம்மி ஜூஸ். நாங்கள்லாம் வயசானவங்கிறதுனால ஐஸ் பீஸ் போட்டுக்கல. குட்டீஸ்லாம் ஐஸ் பீஸ் போட்டுக்கலாம். சர்க்கரையும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா வடிகட்டணும். சக்கரை நல்லா. ஆமாம், இல்லாட்டி லைட்டாக கசக்கும். வடிகட்டாமல் குடிச்சிங்கன்னா அதனால் சக்கையை நல்லா வடிகட்டி. சக்கையோட குடிச்சா நல்லதுன்னு லைட்டாக கசக்கும். அதான் அதாச்சும் நார் சத்து கிடைக்கும் இல்லைங்களா, அதை தான் தம்பி சொல்கிறாரு. உங்களுக்கு சக்கரை குடிக்கணும்னா குடிக்கலாம். இல்லை சக்கரோடு வேணாம் நான் வெடிக்கட்டியே குடிக்கிறனாலும் உங்களுக்கு இஷ்டம் தான். Yummy ஜூஸ் ஹோம்மேட் ஃபேண்டா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா